கடந்த காலத்தை சுமந்து கொண்டு திரிவதுதான் மனிதனின் மிகப்பெரிய நோய். நீங்கள் எப்போதுமே இறந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையில் வாழ்கிறீர்கள். நிகழ்காலம் என்ற ஒன்று இருப்பதை நீங்கள் முற்றிலும் மறந்துவிட்டீர்கள். வாழ்க்கை என்பது இந்த கணத்தில் மட்டுமே உள்ளது. நேற்று நடந்தவை எல்லாம் ஒரு கனவைப் போல முடிந்துவிட்டன. நாளை நடக்கப் போவது இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இல்லாத 2 விஷயங்களுக்காக இருக்கும் ஒரே ஒரு உண்மையான கணத்தை வீணாக்குகிறீர்கள். ஒரு மரத்தை பாருங்கள், அது நேற்றைய மழையைப் பற்றி சிந்திப்பதில்லை, நாளைய வெயிலை பற்றி கவலைப்படுவதில்லை. அது இப்போது இந்த கணத்தில் முழுமையாக பூத்து குலுங்குகிறது. மனிதனால் மட்டும் ஏன் அப்படி வாழ முடிவதில்லை? ஏனென்றால் அவனது மனம் எப்போதும் குப்பைகளை சேகரிப்பதில் மும்முரமாக உள்ளது. யாரோ ஒருவர் 10 வருடங்களுக்கு முன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்று வரை நீங்கள் உங்கள் இதயத்தில் வலியை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபர் அதை எப்போதோ மறந்துவிட்டார். ஆனால் நீங்கள் அந்த காயத்தை தினமும் உயிர்ப்பித்து உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக் கொள்கிறீர்கள். கடந்த காலத்தை ஒரு இறந்த உடலைப் போல தூக்கி எறியுங்கள். அதை சுமக்க சுமக்க உங்கள் ஆன்மாவின் எடை கூடிக் கொண்டே போகும். நீங்கள் உங்களை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பெயர், உங்களின் சாதி, உங்களின் மதம், உங்களின் தொழில், இவை எதுவும் நீங்கள் அல்ல. இவை அனைத்தும் இந்த சமூகம் உங்கள் மீது கட்டாயமாக திணித்த அடையாளங்கள். நீங்கள் பிறக்கும்போது எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு வெற்று காகிதத்தைப் போலத்தான் வந்தீர்கள். ஆனால் வளர வளர சமூகம் உங்கள் மீது பல வர்ணங்களை பூசி, இதுதான் நீ என்று உங்களை நம்ப வைத்துவிட்டது. அந்த பொய்யான அடையாளத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் போராடுகிறீர்கள். யாராவது உங்களை விமர்சித்தால் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? ஏனென்றால் உங்களின் அந்த பொய்யான பிம்பம் உடைக்கப்படுவதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உண்மையான மனிதனுக்கு எந்த பிம்பமும் இல்லை. அவனுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சுதந்திரமானவன். ஒருவன் உங்களை நல்லவன் என்று சொன்னால் மகிழாதீர்கள், கெட்டவன் என்று சொன்னால் கோபப்படாதீர்கள். அவர்கள் தங்களின் சொந்த மனநிலையைத்தான் வெளிப்படுத்துகிறார்களே தவிர உங்களைப் பற்றி அல்ல. உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களின் பாக்கெட்டில் வைப்பதை முதலில் நிறுத்துங்கள். உங்களுக்கு நீங்களே எஜமானனாக மாறுங்கள். தியானம் என்றால் என்ன என்று பலரும் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். கண்களை மூடிக்கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்து மனதை அடக்க முயற்சிப்பது தியானம் அல்ல. மனதோடு சண்டையிடுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் மனதை அடக்க நினைத்தால் அது இன்னும் பலமாக திரும்பி வரும். தியானம் என்பது ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு சாட்சியாக மாறுவது. உங்கள் எண்ணங்கள் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டிருக்கட்டும். நதிக்கரையில் அமர்ந்து அதை வேடிக்கை பார்க்கும் ஒரு பார்வையாளனைப் போல உங்கள் எண்ணங்களை வேடிக்கை பாருங்கள். இது நல்ல எண்ணம், இது கெட்ட எண்ணம் என்று எந்த முத்திரையும் குத்தாதீர்கள். வெறும் சாட்சியாக இருங்கள். நீங்கள் அப்படி பார்க்கத் தொடங்கும்போது அந்த நதியின் வேகம் குறையத் தொடங்கும். எண்ணங்களுக்கு நீங்கள் ஆற்றல் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அவை தாமாகவே மறையத் தொடங்கும். எந்த இடத்தில் எண்ணங்கள் முற்றிலும் மாகிறதோ அங்கேதான் மௌனம் பிறக்கிறது. அந்த மௌனத்தில்தான் கடவுள் இருக்கிறார். அந்த மௌனம்தான் உங்களுடைய உண்மையான சுபாவம். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி, ஆனந்தம், முக்தி அனைத்தும் அந்த உள் மௌனத்தில் மறைந்துள்ளது. வெளியுலகில் நீங்கள் எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றாலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த மையத்தை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை வீணானது.